அந்த அந்த ஃப்ளேவருக்கும் அந்த வாசனைக்கும் அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால்கோவா, சுவையான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற விடணும். அப்போ தான் அந்த பால்கோவா வந்து அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சி வரும். இது நல்லா கொதிக்க இருக்குது. இதை நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாஸுக்கு டேஸ்ட் கொடுத்து ரியாஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறத பார்த்துடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரியாஸை டேஸ்டிங்கு கூப்பிடலாம். தம்பி வாங்க. என்ன இது உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன ஸ்வீட்? பால்கோவா. அதுதான் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. நான் தரேன் இருங்க. என்ன பால்கோவா இது? வந்து இது என்ன கேட்டால் ஒயிட் பால்கோவாவா? திஸ் இஸ் பால்கோவா, அவ்வளோதான். இதில் ஃப்ளேவர்லாம் கேட்கக்கூடாது. பால்கோவா சாப்பிடு. சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த கிராம் மட்டும் இப்போ லைட்டாக கடிச்சிட்டா கசக்குது. அது வந்து இந்த பிரியாணிக்குள்ளே இருந்தால் அது கடிச்சா ஒரு மாதிரி கடுப்பாகும். அந்த மாதிரி இது இருக்குது. சூப்பர், தேங்க்யூ. அவ்வளோதான், பால்கோவா முடிஞ்சிச்சு. வேறு டிஷ்ஷில் உங்களை சந்திக்கிறேன். டாடா.